இன்றைக்கி மகாராஷ்டிரா சைட் செய்கிற சாபுதானா கிச்சடி இல்லை நம்ம ஊரில் வந்து ஜவ்வரிசி உப்புமா இதுதான் செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஜவ்வரிசி உப்புமா செய்கிறதுக்கு ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு அலசிட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு மினிமம் 4 hours ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஜாஸ்தி இருக்கக்கூடாது. அலசி எடுத்தாச்சு ஜவ்வரிசியை. இப்போ வந்து இது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். ஜவ்வரிசியில் வந்து 2 வெரைட்டி இருக்கும். நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த ஜவ்வரிசி உப்புமாக்கு நம்ம மாவு ஜவ்வரிசி வச்சுக்கிட்டா போதும். பாருங்கள், இது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். மினிமம் ஒரு 4 hours இது ஊறணும். தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. தண்ணி இல்லை பாருங்கள். இப்போது இதை தாளிக்கிறதுக்கு வந்து நல்லா ஒரு கைப்பிடி வேர்க்கடலை ஓரளவுக்கு தோலெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதை மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, புளிப்புக்கு கொஞ்சோண்டு லெமன் பாதி புழிஞ்சிக்கலாம். அப்புறம் இது வந்து ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை தோல் உரிச்சிட்டு பிசைஞ்சிக்கலாம். சும்மா ஒரு ஓட்டு நரன்னு தான் இருக்கணும். இது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. வேர்க்கடலை உருளைக்கிழங்கா மசிச்சு வச்சாச்சு. இது வந்து ரொம்ப காமன். நார்த் இந்தியாவில் வந்து சாபுதானா கிச்சடின்னு சொல்லிட்டு ரொம்ப காமன். இது ஆக்சுவலாக ஒரு மகாராஷ்டிரா டிஷ். இது மராத்தி டிஷ். பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், கடுகும் சீரகமும் பொரிஞ்சிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்குவோம். மஞ்சள் பொடி, உப்பு. இப்போ இதில் நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை மீடியம் ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணலாம். ஒரு 1 மினிட்க்கு அப்புறமா இதை நம்ம திறந்து பார்க்கணும். இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். வேர்க்கடலையும் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம லைம் பீஸ் பண்ணிக்கலாம். லைம் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக, டைம் கன்சூமிங் கிடையாது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது ஒரு மராத்தி டிஷ். இதுக்கு சாபுதானா கிச்சடின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை ஜவ்வரிசி உப்புமான்னு சொல்லுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.